ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. எக்ஸிபிஷன் அப்பளம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. எக்ஸிபிஷன் அப்பளம் செய்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் சாப்பாட்டு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாங்க. கழுவிட்டு காமிக்கிறேன். அரிசியை கழுவியாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு நைட்டு ஃபுல்லும் ஊறணும். அப்போ தான் அப்பளம் சரியாக வரும். இந்த மாதிரி ஒரு நைட்டு ஃபுல்லும் ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லா நைஸாக அரைக்க முடியும். நல்லா நைஸாக அரைக்கணும்னா இந்த மாதிரி நல்லா ஊறணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா புளிச்சிருந்தா தான், நம்ம அரைச்ச மாவு நல்லா புளிச்சிருக்கணும். அப்போ நல்லா ஊறினா தான் சரியாக வரும். அதனால் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. நான் ஊற வச்சுருந்த அரிசி ஒரு நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ஊற்றி அரைக்கக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1/4 டம்ளர் ஊற்றி உப்பு போட்டு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. மாவு நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சுங்க. இதில் நான் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா எக்ஸிபிஷன் அப்பளம் அப்படிங்கும்போது உப்பு மட்டும்தான் அவங்க சேர்த்துருப்பாங்க. மேலே தான் அப்பளம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான், அப்பளம் பொரிச்சதுக்கப்புறம் தான் மிளகாய்த்தூள் போட்டு கொடுப்பாங்க. நான் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக இதில் காரம் எதுவும் சேர்க்குறேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக பக்குவமாக கரைச்சி வச்சுருக்கோம். நான் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் கழித்து நாம் திறந்து பார்க்கலாங்க. இட்லி அவிக்கிறதுக்காக நாம் செய்வோம் பார்த்திங்களா, அதே ப்ராசஸ் தான். ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஸ்டாண்டு ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிளேட் வேணுமோ அந்த பிளேட்டில் நாம் ரெடி பண்ணி வச்ச அப்பளம் மாவு இதில் ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துலையெல்லாம் வெந்துடுங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்கள், வெந்துடுச்சு. கலர் சேஞ்ச் ஆன வெளுத்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே நம்ம மெதுவாக அப்படியே எடுத்தால் ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், ரவுண்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டுட்டோம்னா ஈஸியாக வந்துடுங்க. எண்ணெயெல்லாம் தேய்க்க வேண்டியதில்லை. சும்மா வெறும் பிளேட்லேயே நீங்கள் அந்த மாவு ஊற்றி வச்சா போதுங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஆனால் நீங்கள் கத்தியில் அந்த மாதிரி சொல்லட்டி விடாமல் நீங்கள் எடுத்தால் சரியாக வராதுங்க. இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். மறுபடியும் அடுத்த பிளேட்டில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், அந்த மாதிரி எடுத்ததை இப்போ நான் துணியில் காய வச்சுக்கிறேன். நீங்கள் பேப்பரில் கூட காய வச்சுக்கலாம், ஃபேன் காற்றுலேயே காய வைக்கலாம். உங்களுக்கு வெயிலில் வைக்க தான் விருப்பம் அப்படின்னா கூட வெயிலில் கூட வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா அப்பளம் ரெடி பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ண அப்பளம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. எண்ணெயை சுட வச்சுருக்கேன், நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு அப்பளமாக போட்டு எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட எக்ஸிபிஷன் அப்பளம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அப்பளத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எக்ஸிபிஷன் அப்பளம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் நான். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸு, பச்சை மிளகாய் விழுது எது வேணால் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இது வெறுமனே சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் எக்ஸிபிஷனில் தர்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம தாராளமாக சாப்பிட்லாங்க. சிம்பிள் ரெசிபி தான். ரொம்ப நெய், வெண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவைப்படாது. பொரிக்க மட்டும்தான் எண்ணெய். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பச்சரிசி மட்டும் நம்ம கிட்ட இருந்தால் தாராளமாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கே நிறைய அப்பளங்கள் வருதுங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அப்போ நம்ம ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ரேஷன் பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி இருந்தால் போதுங்க. இந்த ரெசிபி சூப்பராக செஞ்சிடலாங்க. எக்ஸிபிஷனில் கொடுக்குற மாதிரி ரவுண்டாக வரலையே அப்படின்னு நான் சொன்னேன் வீட்டில். அதுக்கு குழந்தைங்க சைஸ் முக்கியம் இல்லைம்மா, டேஸ்ட்டு தான் முக்கியம், சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது கேட்ட உடனே எனக்கு ரவுண்டாக வரல அப்படிங்கிற ஃபீலிங் கூட இல்லைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.